அமர்ந்திருந்த முருகதாய் ஒரு சல்யூட் வச்சிருந்தாரு ஆமானுக்கு அப்படின்னு சொன்னா, அந்த உட்கார்ந்த கீழே தரையிலிருந்து சேருக்கு தான் போயிருக்க முடியும். சேரில் தான் போய் உட்கார்ந்து நன்மையை பெற்றுக்கொண்டு இருக்க முடியும். அவ்வளோதான். ஆமான் கொடுக்கக்கூடிய நன்மை அவ்வளோதான், மனிதர்கள் கொடுக்கக்கூடிய நன்மை அவ்வளோதான். ஆனால் மூர்கதாய் கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமானவனாய் மாத்திரமல்ல, வைராக்கியம் கொண்டு நான் வணங்குவது தேவனுக்கு ஒருவர் மாத்திரம்தான், நான் துதிப்பது தேவனுக்கு ஒருவருக்கு மாத்திரம்தான் சொல்லி தன்னை ஒருநிலைப்படுத்தி கொண்டபடியினால, தேவ சமூகத்தில் காத்திருந்தபடியினால அந்த ஜனங்களை அழிவுக்கு மீட்டது மாத்திரமல்ல, 2ஆம் ஸ்தானத்திலே, எங்க 2வது ஸ்தானம், ராஜாவுக்கு அடுத்தபடியா முருகதாய் உட்கார்றார். அப்போ தேவ பிள்ளையே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு உயர்வு வேணும் அப்படின்னா, நாம் தேவனை கனப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாத்திரம் இருக்கிற பட்சத்துல உயர்வு